சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த இளம் பேட்ஸ்மேனான ஆயுஷ் மாத்ரே காயம் காரணமாக நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து முற்றிலுமாக விலகியிருக்காரா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவருக்கு பதிலாக ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணியில உள்ள 19 வயது இளம் வீரரை மாற்று வீரராக களமிறக்க வேண்டும் அப்படின்னு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஒரு அதிரடி ஆலோசனையை வழங்கியிருக்காரு. தொடர் தோல்விகள் மற்றும் காயங்களால் துவண்டு போயிருக்கும் சிஎஸ்கே அணி அஸ்வின் சுட்டிக்காட்டியுள்ள இந்த 2 இளம் வீரர்களுடைய பெயர்களை தற்போது ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2026 ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரைக்குமே புள்ளிப்பட்டியல்ல 8வது இடத்துல இருக்காங்க. அணியுடைய முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் நாதன் எல்லிஸ் தொடர் துவங்குவதற்கு முன்னாடி விலகிட்டாரு. அவருக்கு பதிலாக வந்த ஸ்பென்சர் ஜான்சனுமே காயத்துல இருக்காரு. தோனி முழங்கால் பிரச்சனை காரணமாக இதுவரைக்குமே எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளல. டெவால் பிரவிஸ், கலீல் அகமது ஆகியோருமே காயத்தால அவதப்படுறாங்க. இதற்கிடையே பேட்டிங்ல சிறப்பான ஃபார்ம்ல இருந்த 19 வயதான ஆயுஷ் மாத்ரே காயத்தால வெளியேறியது சிஎஸ்கே அணிக்கு பேர் இடியாக அமைஞ்சது. இந்த நிலையில பிப்ரவரியில் நடந்த அண்டர்-19 உலக கோப்பையை வென்ற இந்திய அணியை சேர்ந்த விஹான் மல்ஹோத்ரா இல்லனா அபியாங் குண்டு ஆகிய 2 பேர்ல ஒருவரை சிஎஸ்கே அணி ஆர்சிபியிடமிருந்து வாங்கலாம் அப்படின்னு அஸ்வின் அவர்கள் புதிய ஆலோசனை ஒன்று கொடுத்திருக்காரு. ஆகையால இந்த பிளானை சிஎஸ்கே அரங்கேற்றுவாங்களா இல்ல வேற ஏதாவது வீரரை சிஎஸ்கே உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.